சென்னையில் வாக்களித்த நடிகர்கள் விக்ரம், விஜய் சேதுபதி. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவில் சென்னையில் டாப் 5 தொகுதிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஆர்கே நகர் தொகுதியில் 71.93%, பெரம்பூரில் 71.84%, விருகம்பாக்கத்தில் 71.81%, வில்லிவாக்கத்தில் 70.42%, தியாகராய நகர் தொகுதியில் 70.38% வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது. தொடர்பான மேலதிக விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. இப்ப சென்னையை பொறுத்தவரைக்கும் நாம் ஒரு டாப் 5 தொகுதிகளில் வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கிறத பார்க்கிறோம். அதே நேரத்தில் சென்னையில குறைந்தபட்ச வாக்குப்பதிவு அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கிறது. என்ன நிலவரம் பதிவு செய்யலாம்? பாலா, சென்னை மாவட்டத்தில் மொத்தம் 16 தொகுதிகள் இருக்கு. இந்த 16 தொகுதிகளில் மதியம் 3 மணி நிலவரப்படி சென்னை மாவட்டத்தில் சராசரியா 68.13% வாக்கு பதிவாகி இருக்கிறது. இதுல அதிகபட்சமா, அதாவது ஆர்கே நகர் தொகுதியில 71.93% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக பெரம்பூரில் 71.84%, அதே போல விருகம்பாக்கத்தில் மூன்றாவதாக 71.81%, வெள்ளிவாக்கத்தில் 70.42% வாக்கு பதிவாகி இருக்கிறது. குறிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சென்னையில இருக்கக்கூடிய 16 தொகுதிகளிலும் 60% வாக்கு பதிவு 60% வாக்கு பதிவு கடந்திருக்கு. 6 சட்டமன்ற தொகுதிகளில் 70% வாக்குப்பதிவு 70%க்கு மேல பதிவாகி இருக்குது. குறிப்பா அண்ணா நகர், அதே போல கொளத்தூர், பெரம்பூர், வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், டி நகர் ஆகிய 6 தொகுதிகள்ல 70%க்கு மேல வாக்கு பதிவாகி இருக்கிறதுன்னு சொல்லலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியில 70.24% வாக்கு பதிவாகி இருக்கிறது. அதே போல தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியில, பெரம்பூர் தொகுதியில 71.84% வாக்கும் பதிவாகி இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இப்ப நம்ம கடந்த ஆண்டு 2021 ஒப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையில சராசரியா எல்லா 6 மணி, அதாவது வாக்குப்பதிவு முடிவிலேயே பார்த்தோம் அப்படின்னா எல்லா தொகுதிகள்லயும் 55% 65% மட்டுமே வாக்கு பதிவாகி இருந்தது. ஆனா இந்த முறை 3 மணி நிலவரப்படியே 6 தொகுதிகளில் 70% வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கிறது. இப்போ ஹார்பர் தொகுதி, துறைமுகம் தொகுதி இருக்கிறதுல சிறிய தொகுதி. இந்த தொகுதியில 67.49 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இப்போ தொடர்ந்து இப்பவும் மக்கள் வாக்குச்சாவடி மையங்கள்ல கூட்டம் தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழல் பார்க்கிறது. இன்னும் பொதுமக்கள் காலை முதலே ஆர்வமுடன் சென்னையில வாக்களித்து வரக்கூடிய சூழல்ல தற்போதும் நீண்ட வரிசையில காத்திருந்து வாக்களித்து வராங்க. நம்ம இப்ப நம்ம அண்ணா நகர் பூத்துல இருக்கோம். இங்க பார்க்கலாம், புதிதா திருமணமான தம்பதி திருமணத்தை முடித்துக் கொண்டு உடனடியா வாக்களிக்க வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்திருக்காங்க. இப்போ இன்னைக்கு எப்போ திருமணம் முடிந்தது, உடனடியா வாக்களிக்க வந்திருக்கீங்க? இன்னைக்கு காலையில தான் மேரேஜ் முடிஞ்சது. முடிச்ச கையோட மற்ற ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு திருப்பி டேரக்டா ஓட்டு போட இப்பதான் வந்தோம். ஸோ இப்பதான் ஃபர்ஸ்ட் 2 பேருமே ஓட்டு போட இப்பதான் வந்திருக்கோம். அதுதான் கண்டிப்பா ஓட்டு போடணுன்றதுக்காக தான், மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் வந்திருக்கோம். கண்டிப்பா அதனாலதான். நீங்க சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு திருமணம் முடிந்த கையோட இங்க ஓட்டு போட? அதுதான், நம்ம எந்த நாளா இருந்தாலும் நம்மளோட கடமை கண்டிப்பா கடைபிடிக்கணும் இல்லையா. ஓட்டு உரிமை என்பது நம்மளுடைய முக்கியமான ஒரு இது. ஸோ கல்யாணம் முடிச்சுட்டு அதோடைய ஹிந்து ப்ரொசீஜர் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ கையோட இங்க வந்தாச்சு ஓட்டு போடுறதுக்கு. பாலா, இதே போல நம்ம பார்க்கலாம், இந்த அண்ணா நகர் பூத்துல இப்ப நம்ம இருக்கக்கூடிய வள்ளியம்மாள் பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்துல இன்னும் நீண்ட வரிசையில பொதுமக்கள் காத்திருந்து வாக்களிக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கிறோம். இந்த லைன்லயே கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இந்த சென்டர்ல 4 வாக்குச்சாவடிகள் இருக்கு. இந்த ஒரு சாவடியில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இந்த வரிசையில நின்று வாக்களிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். தொடர்ந்து ஆர்வமா பொதுமக்கள் வாக்களிச்சிட்டு இருக்காங்க. நன்றி தமிழரசி. தற்போதைய கள தகவல்களுக்கு, மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம்.